இன்னைக்கு இந்த வீடியோல Simgot பிராண்ட்ல இருந்து EM6L அப்படிங்கற இந்த IEM நம்ம கிட்ட இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல அன்பாக்ஸ் பண்ணி சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு, இந்த பிரைஸ்க்கு வாங்கலாமா வேண்டாமா சோ எல்லாமே இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி உள்ள என்ன கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தறலாம். இந்த மாதிரி பாக்ஸ் பேக்கேஜ்ல தான் நமக்கு இந்த Simgot EM6L வந்து வருது. சோ ஜஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Pro X அப்படி சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா மேலேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா IEM வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியே எடுப்போம். ஐஎம்மோட ஒரு க்ளோசர் லுக். ஸோ நமக்கு இந்த மேலே வந்து பார்த்தா ஃபிங்கர் பிரிண்ட் இமேஜஸ் ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தா படுது. ஐஎம் பக்கத்தில் வச்சுட்டு வேற என்ன பாக்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே கைஸ், உள்ள நமக்கு இன்னும் 2 பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயர் டிப்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். இயர் டிப்ஸ் வந்து இருக்குது. ஸ்மால் மீடியம் லார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 3 pairs ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். உள்ள நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யூசர் மேனுவல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கேஸ் இருக்குது, இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இதோட குவாலிட்டி நல்லா இருக்குது. ஓகே, இதுக்குள்ளே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்மோட ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த ஒயர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பிளேட்டட் கேபிள். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணலாம். இந்த ஐஎம் நம்ம பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 3.1 ஹெட்ஃபோன் ஜாக் கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒயரோட குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஓகே, இந்த ஐஎம்ல உங்களுக்கு வந்து இப்போ இன்லைன் மைக், அதுக்கப்புறம் கண்ட்ரோல்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ நம்ம சாங் பாஸ் பண்ணுறது, ப்ளே பண்ணுறது, கஸ்டமைஸ் பண்ணுறது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் தான் பண்ணி ஆகணும். இந்த கேபிள் நல்லா டேங்கிள் ஃப்ரீ கேபிளாக இருக்குது. இந்த டிஃபால்ட் ஸ்டாக் கேபிளிங் நல்லா இருக்கு. அன்பாக்சிங் வந்து பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். டிசைனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இதில் ஒரே ஒரு கலர் ஆப்ஷன் தான் இருக்குது. இந்த பிளாக் கலர் ஆப்ஷன் தான் உங்களுக்கு ஃபுல்லி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஐயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்பாக்ட் சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிட்டிங் வந்து பார்த்தா பர்ஃபெக்டாக வந்து இருக்குது. காதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபிட் ஆச்சு. உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் மாட்டும் போது ஃபிட் ஆகலை அப்படின்னா வந்து இயர் டிப்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுங்க. நம்ம பாக்ஸ் தேர்ந்து ஒரு 3 pairs ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்மால் மீடியம் லார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் காதுக்கு எது செட் ஆகுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டுக்குங்க. ஏன்னா இயர் டிப்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இயர் டிப்ஸ் நமக்கு வந்து கரெக்டாக லாக் ஆச்சு அப்படின்னா சவுண்ட் குவாலிட்டி இன்னும் கூட நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ண முடியும். ஒரு சில பேர் ஐஎம் வந்து வேர் பண்ணி சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அது காரணம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிட்டிங் சரியா இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஃபிட்டிங் 3 pairs ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதுக்கு எது கரெக்டாக ஃபிட் ஆகுதோ அதை வந்து ஃபர்ஸ்ட் மாட்டிக்கங்க. இந்த ஃப்ரண்ட் செல் நமக்கு வந்து அலுமினியம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஐயும் நல்ல ஒரு கிளாசி லுக்காக வந்து இருக்கு. பட் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே நம்ம நல்லா அப்படியே தெரியுது. ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுக்கு முன்னாடி வந்து Simgot 2 ஐஎம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று Simgot EW300, இன்னொன்று சூப்பர் மிக்ஸ் 4. அது ரெண்டுமே நம்ம டிசைன் நல்லா சூப்பராக இருந்துச்சு. இதில் நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து கொடுத்த மாதிரி இருக்கு. இந்த ஐஎம்மோட பேக் சைடில் நமக்கு வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கு. லாங் டைம் வேர் பண்ணி கேட்கும்போது நம்ம நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் வந்து இங்கே இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஒயர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இங்கே சில்வர் பிளேட்டட் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உள்ள கேபிள் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பிளாக் அண்ட் கோல்ட் காம்பினேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒயர் நல்லா ட்விஸ்டட் பண்ணி வந்து இருக்கு. ஒயர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லா டேங்கிள் ஃப்ரீ கேபிளாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கேரிங் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கு. ஸோ உங்களுக்கு பாக்ஸ்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பவுச் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இதோட பேக் சைடில் நம்ம 3.1 ஹெட்ஃபோன் ஜாக் கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் என்ன ப்ராப்ளம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ், அதுக்கப்புறம் இன்லைன் மைக் வந்து இருக்கும். அது ரெண்டுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. பட்ஜெட் டைம்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருவாங்க. பட் ஃப்ளாக்ஷிப்பில் நமக்கு வந்து நிறையா டைம் இந்த மாதிரி வந்து பண்ணிடுறாங்க. இதில் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸ் எதுவும் பேச முடியாது. சும்மா டம்மியாக மைக்காக கொடுத்துருப்பாங்க. இங்கே அதுவும் கூட வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வந்து சாங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணணும். சாங் பாஸ் பண்ணுறது, ப்ளே பண்ணுறது எல்லாமே. ஸோ இங்கே உங்களுக்கு வந்து கண்ட்ரோல்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. ஓவரால் ஸ்டாக் கேபிள் நல்லாவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு டைனமிக் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் 4 பேலன்ஸ்ட் ஆர்மேச்சர் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைனமிக் டிரைவர்ஸ் நமக்கு வந்து லோ ஃப்ரீக்வன்சி ஹேண்டில் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே லோ ஃப்ரீக்வன்சின்றது நமக்கு வந்து பேஸ், அந்த மாதிரி பேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்ல ஒரு பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இன்னும் கூட நல்ல ஒரு கிறிஸ்பான டம் அப்படின்னு சொல்லி அடிக்கிற மாதிரி பேஸ் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. சின்ன இன்சிடென்ட் வந்து சொல்கிறேன். எனக்கு நான் காலையில் வேர் பண்ணி வந்து சாங் கேட்டிருந்தேன். என் ஃப்ரெண்டு வந்து ஹெட்செட் இருந்தால் கொடுன்னு கேட்டான். நான் வந்து இந்த ஐஎம் வந்து கொடுத்துருந்தேன். அவன் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிட்டு வந்து என்னடா அந்த OnePlus மாதிரி இல்லை, அதை குடுறா அப்படின்னு சொல்லி கேட்டான். இந்த ஐஎம் வந்து ஃபோன்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு ப்ளூடூத்ல வந்து OnePlus கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தா. இதை கம்பேர் பண்ண OnePlus Bluetooth அதுவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி போயிட்டான். காரணம் சொல்லி கேட்டிங்கன்னா OnePlus Bluetooth ஒயர்லெஸ் ஜெட்டில் நம்ம நல்லா டீப்பான பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு நல்ல ஒரு டீப்பான பேஸ் வந்து கிடையாது. ஐஎம் நமக்கு ஒரு பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் நிறைய பேர் வந்து பேஸ் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பேஸ் வந்து கிடையாது. இன்னொரு டிரைவர் நமக்கு வந்து 4 பேலன்ஸ் ஆர்மேச்சர் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேலன்ஸ் ஆர்மேச்சர் டிரைவர் மிட்ஸ் அண்ட் ஐஸ் வந்து பார்த்துருப்பீங்க.
பார்த்துக்கும். இந்த டிரைவர் நமக்கு எலக்ட்ரானிக் சிக்னல்ஸ் எல்லாமே சவுண்ட் வேவாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். வேர் பண்ணி சாங் கேட்கும்போது நல்ல ஒரு கிளாரிட்டி அண்ட் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த ஐயில் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நம்மளால் சவுண்ட் செப்பரேஷன் நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சு. நமக்கு வந்து வோக்கல்ஸு அந்த பேஸு தென் அதுக்கப்புறம் பியானோ டியூன் கிட்டார் டியூன் இதெல்லாமே நம்மளால செப்பரேட்டாக ஃபீல் பண்ண முடிஞ்சுங்க. குறிப்பாக சொல்லணும்னா வோக்கல்ஸ் இங்கே போத் ஃபீமேல் அண்ட் மேல் வாய்ஸ் நமக்கு வந்து ரொம்ப நல்ல கிளாரிட்டியாக டீட்டெயிலாக வந்து இருந்துச்சு. நம்ம பேஸ் மட்டும் தான் வந்து இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக கொடுத்து நல்லா இருந்திருக்கும். இந்த ஐஎமோட சவுண்ட் ஸ்டேஜ் நமக்கு வந்து நல்ல நேச்சுரலான சவுண்ட் ஸ்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஐஎமோட சவுண்ட் அவுட்புட் நல்லாவே இருந்துச்சு. நமக்கு ஒரு 100% வச்சோம் அப்படின்னா காது காலி அந்த அளவுக்கு வந்து அவுட் வந்துருது. நம்ம நார்மலாக வந்து ஒரு 60 to 70% வச்சு கேட்கும்போது நல்ல ஒரு சாங் குவாலிட்டி வந்து இங்கே கிடைக்கும். ஒரு சவுண்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டேக் யூஸ் பண்ணும்போது நம்ம இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். இதில் நமக்கு வந்து 3.8 ஃபோன் ஜாக் கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம டேரெக்டாக வந்து நம்ம டிவைஸில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது நமக்கு சவுண்ட் குவாலிட்டி வந்து கிடைக்குது. இதே இந்த ஐஎம் வந்து இப்போ டேக்கில் கனெக்ட் பண்ணி டைப் சி போர்ட்டில் நம்ம டிவைஸில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது இன்னும் கூட நல்ல ஒரு பெட்டரான அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. மோஸ்ட்டாக எல்லாரும் MP3 சாங்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து 320 kbs இருக்கிற மாதிரி சாங் வந்து கேளுங்க. அது நல்ல டீட்டெயில் வந்து இருக்கும். ஓகே, முடிஞ்ச ஆப்பிள் மியூசிக் வந்து செக் பண்ணி பாருங்க. ஃபிளாக் ஃபைல்ஸ் வந்து கிடைக்கும். இன்னும் ஆடியோ அவுட்புட் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த ஆப்பிள் மியூசிக் பற்றி ஒரு தெளிவான வீடியோ வந்து போட்டிருக்கோம். நமக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதை எப்படி பை பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஃபைனலாக ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் 9451 அந்த ப்ரைசிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் கார்டு சைட்டில் வந்து செல் பண்ணுறாங்க. ப்ரைஸ் நமக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆடியோ ஃபைல்ஸ் அவங்க வந்து இந்த மாதிரி ஐஎம்ஸில் ரொம்ப ரொம்ப விரும்பி கேட்பாங்க. அவங்களாம் இந்த மாதிரி ஐஎம் வந்து இப்போ சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த டைமில் வந்து இந்த ஐஎம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ரெண்டு விஷயம் தான் எனக்கு பர்சனலாக பேஸ் கொஞ்சம் பிடிக்கும். அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்து நல்லா இருந்திருக்கும். இன்னும் அர்ஜென்ட் கால்ஸ் பேசுறதுக்கு நமக்கு ஏதாவது டிஃபால்ட்டாக ஒரு மைக் கொடுத்தது நல்லா இருந்திருக்கும். நம்ம ஐஎம்ல கொடுக்குற மைக்கே நமக்கு சும்மா டம்மியாக தான் கொடுப்பாங்க. அந்த டம்மியான மைக்காவது இங்கே கொடுத்துருக்கலாம். அது வந்து கிடையாது. ஓகே, நம்ம ஒவ்வொரு டைம் சாங் பாஸ் பண்ணுறது, ப்ளே பண்ணுறது, நெக்ஸ்ட் மாற்றுறது எல்லாமே நமக்கு வந்து மொபைலில் தான் பண்ணுற மாதிரி இருக்குது. அது வந்து பார்த்தா கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. ஓகே, இந்த மாதிரி ஒரு சில நெகட்டிவ் நமக்கு வந்து ஐஎம்லேருந்து இருக்குது. மற்றபடி சாங்கோட கிளாரிட்டி டீட்டெயில்ஸ் இங்கே எல்லாமே நல்லாவே இருக்குது. ஸோ இந்த ஐஎம்க்கான பெஸ்ட் பை லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். தென் டிஸ்கிரிப்ஷனில் இன்னொன்று வந்து கொடுத்துருக்கோம். நம்ம என்னென்ன பட்ஜெட்டில் வந்து என்னென்ன ஐஎம் வந்து வாங்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.